பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கையில் துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும் அவமானங்களும் நிந்தனைகளும் பரிகாசங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவ பிள்ளைகளாகி நமக்கு வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படி என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம், கவலைக்கு உள்ளாகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் அவருடைய கரத்தில் அடங்கி இருங்கள் என்று சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கை முடிந்து போயிட்டு, நம்மளுக்கு வயதாயிட்டு, இனி என்ன இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டோம், நம்மளுடைய துன்பப்பட்டுட்டோம், நம்ம வேதனைப்பட்டுட்டோம், இனி ஒன்றுமே இல்லை என்று சொல்கிற ஒரு வெறுப்பு நம்முடைய உள்ளத்தில் வருகிறது பாருங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், அப்படி அல்ல, நீ உன்னுடைய மாமிச பலத்தினாலே என்றைக்கு நீ எனக்கு எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறாயோ அன்றைக்கு தேவன் நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மளை கரம் பிடித்த அந்த நாயகர் நம்மளை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்திங்கன்னா, மோசையுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மோசை என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனுடைய ஆயுசு வருடம் 70, பலத்தின் மிகுதியினால் 80 என்று சொல்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, 40 வருடம் ராஜா அரண்மனையில் இருந்தார், 40 வருடம் வனாந்திரத்தில் வராரு. வனாந்திரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு 80 வயது ஆகுது. அப்போ நினைக்கிறாரு, எல்லாம் முடிந்தது, நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கை, அரண்மனையில் வாழ்ந்த வாழ்க்கை, அவைகளை நாம் இழந்த காரியம், இந்த வனாந்திரத்தின் வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் நினைத்து அவர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கை முடிந்துட்டு, மனுஷனுக்கு 80 வயசு தான்ப்பா அந்த உலகத்தில், அதோடு நம்ம வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி மோசே சொல்கிறார். எப்போ தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி மோசே சொல்கிறாரோ அந்த நேரத்தில் தேவன் அவரை தூக்குகிறார். 80 வயதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா மோசையை தேவன் மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு போகிறார். மோசே சொல்கிறாரு, நம்மளுடைய வாழ்க்கை முடிந்தது, பலத்தின் மிகுதினால் 80 வருடம். அப்போ மனுஷனுடைய வார்த்தையின்படி தேவன் நம்மளை நடத்துவது இல்லை பாருங்கள். அந்த முடிந்தது என்று சொல்லி சோர்ந்து வாழ்க்கையில் வெறுமையாகி அவர் இருக்கும்போது பாருங்கள், அந்த 80ஆவது வயதில் தான் தேவன் மோசையை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறார். ஒரு பெரிய ஜனங்களை, ஒரு இஸ்ரவேலரை அவங்க வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போய் கானான் தேசத்துக்கு, பார்வோன் கைப்பிடியிலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர்களை வழிநடத்தி அவர்களை கொண்டு போய் அப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய ஒரு பட்டம், ஜனங்களை நடத்துகிற ஒரு பெரிய ஒரு பதவியை, பெரிய காரியத்தை தேவன் மோசேக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது பார்த்திங்கன்னா, அவர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் தேவன் இல்லை, நீ எப்பொழுது நீ முடிந்தது என்று நினைக்கிறாயோ அன்றைக்கு தேவன் உன்னை உயர்த்த வல்லவர். அவருடைய கரத்தில் நீ அடங்கியிருக்கிறாய், அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிறாய், அவரை விசுவாசிருக்கிறாய், அவரை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் மோசையை கொண்டு 80 வயதிற்கு பிறகு தான் அவரை கொண்டு அநேக காரியங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் வேதத்தில் வாசித்திருக்கீங்க பாருங்கள். அதே போல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, 99 வயது ஆயிற்று, குழந்தை இல்லை. அவர் சொல்கிற எலியாசாரை நான் என்னுடைய பிள்ளையாய் வைத்து என்னுடைய சந்ததியாய் எடுத்துக்கொள்ளட்டுமா, ஆகாரை எனக்கு பிள்ளையாய் நான் என்னுடைய சந்ததியாய் வைத்துக்கொள்ளட்டுமா என்று சொல்லி ஆபிரகாம் புலம்புகிறார். ஏன் எனக்கு பிள்ளை இல்லை, நான் ஒரு மலடன், என்னுடைய மனைவிக்கு எல்லாம் முடிஞ்சது, இனி குழந்தை பெறக்கூடிய சான்ஸே இல்லை, எல்லாம் முடிஞ்சதுப்பா, இனி யாரை கொண்டு என்னுடைய சந்ததி விளங்க போகிறது, இனி எனக்கு சந்ததி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிந்து போன அந்த வாழ்க்கை. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையாக கேட்கும்போது, எலியாசாரை கேட்கும்போது, ஆகாரை கேட்கும்போது அவர் இதற்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ வயதாயிட்டு தூதர்கள், ஆண்டவர் 3 தூதர்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா,
3 பேர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசும்போது அவங்களாம் சிரிக்கிறாங்க. இனி என்ன வாழ்க்கை முடிஞ்சு போச்சுப்பா, இனி என்ன இருக்குது, இன்னும் பிறகு எனக்குடைய வாழ்க்கையில் நடக்கும், ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு சோர்வு, ஒரு முடிவு, ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தி, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஆபிரகாமுக்கு உண்டாகுது பாருங்கள். ஆனால் தேவன் அவர் எல்லாம் முடிந்தது, நமக்கு இனி சந்ததி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்களை சோர்ந்து போய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவன் என்று முடிந்தது என்று சொல்லி அவன் நினைக்கிறானோ அன்று தான் அவர் ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அந்த ஈசாக்கை வைத்து ஒரு பெரிய திட்டத்தை பூமியிலே தேவன் உருவாக்குகிறார். பரிசுத்த சந்ததியை தேவன் உருவாக்குகிறார். இன்று வரைக்கும் ஒரு இஸ்ரவேல் என்கிற தேசம் இந்த பூமியிலே இருக்கிறது என்று சொன்னால் அது ஈசாக்கை கொண்டு தான் தேவன் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எவ்வளோ ஜனங்கள் வருஷ காலங்கள் ஜனங்கள் அந்த தேசத்தை அழிக்க நினைத்தாலும் அதை அழிக்க முடியாதபடிக்கு இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஆபிரகாம் முடிந்தது என்று சோர்ந்து போயிருந்தாலும் அன்றுதான் புதிய துவக்கமாக ஈசாக்கை கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறத நான் பார்க்க முடிகிறது. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய படகு ஓட முடியல, நம்முடைய படகு தடைதட்டி நிற்கிறது, நம்முடைய வாழ்க்கை இல்லை, நமக்கு குழந்தை இல்லை, நமக்கு செல்வம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை கவனிக்க நமக்கு வருமானம் இல்லை, நம்மளுக்கு பலவீனம் ஆகிவிட்டது, நான் என்ன செய்ய போகிறேன், இந்த உலகத்தில் வாழ்ந்து எதற்கு, எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. தேவன் சொல்கிறார், நீ மாமிசத்தில் என்று நீ முடிந்தது என்று நினைக்கிறாயோ அன்று உன்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன், நான் செய்வேன் என்று சொல்கிறார். அதனால் தேவ பிள்ளைகள் அவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவரை ரொம்ப அதிகமாய் நம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி போகிறார். எல்லாம் முடிந்துட்டு அப்போ சீஷர்கள்லாம் அவரோடு இருந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இனி இயேசு கிறிஸ்து வரமாட்டார், நம்முடைய இனி அவரே எல்லாம் உலகத்தில் முடிந்து போச்சு, இனி வாழ்க்கை ஒன்றில்லை, நம்ம அவரை நம்பி எல்லாவற்றை விட்டு வந்தோம், இனி நம்மளால் உலகத்தில் வாழ முடியாது, நாம் மறுபடியும் நம்ம கைவிட்டு வந்த தொழிலுக்கு கடந்து போவோம் என்று சொல்லி மறுபடியும் அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாய் அவர்கள் படகிலே கடந்து போகிற படகு தொழில், மீன்பிடிக்கிற தொழில் செய்வதற்கு திரும்பி போகிறாங்க பாருங்கள். இனி இல்லைப்பா, இனி முடிஞ்ச ஆண்டவர் வந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் போனார், இனி யாரை நம்பி நம்ம இந்த இதை செய்ய முடியும், எல்லாம் முடிந்தது, இனி மறுபடியும் நம்ம விட்டு வந்ததற்கு நம்ம போய்விடுவோம், இனி நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்முடைய வீட்டை பார்க்கணும், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவங்க மிகவும் வேதனையோடு கூட மறுபடியும் அந்த தொழிலுக்கு கடந்து போகிறாங்க பாருங்கள். என்று அவங்க முடிந்தது என்று சொல்லி மறுபடியும் அவங்க விட்ட இடத்துக்கு போய் மறுபடியும் அவங்க ஏமாந்து நிற்கிற அந்த வேளையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு புது தொடக்கத்தை கொடுக்கிறத நான் பார்க்க முடியும். அதன் பிறகு தான் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர்கள் மேலே ஊற்றப்படுகிறார். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் சீஷர்கள் அநேக ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் தேவனுடைய ஊழியங்களை செய்கிறவர்களாய் ஒரு புதிய தொடக்கத்தை இந்த உலகத்தில் அவர்கள் உண்டாக்கி வைத்து போனார்கள். அவர்கள் உண்டாக்கி வைத்த போன அந்த காரியம் எத்தனை வருடமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பாருங்கள். துவக்கத்தை கொடுக்கிற தேவன், நம்ம முடிந்தது என்று சொல்லி நம்ம நினைக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு துவக்கத்தை அவர் செய்து கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள நம்ம வேண்டும். பாருங்கள், கர்த்தர் எத்தனை நல்லவர் என்பதை நான் வாழ்க்கையில் நம்ம ருசிக்கணும். அவன்று சொல்கிறார் பாருங்கள், நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:16 என்ன சொல்கிறது? நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே என்று சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிறது. நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளும் அவமானங்களும் நாம் எல்லாம் நம்மளுக்கு முடிந்தது என்று சொன்னாலும் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் நாம் இருப்போமானால் ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்துவார். பாருங்க, நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர் நமக்கு புதிய துவக்கத்தை தருவார். நான் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டிருக்கலாம். பாருங்கள், ஒரு வீடு கட்டணும், பைசா இல்லையே, எதையோ நம்பி நம்ம தொடங்கிட்டோம், ஆனால் முடிக்க முடியலையே, நான் செய்வேன் என்று சொன்னவர்கள் நம்மளை கைவிட்டு விட்டார்களே, இந்த வீட்டின் நிலைமை என்ன, இதை எப்படி கட்டி முடிப்போம், எல்லாம் முடிந்தது, இதை அப்படியே நம்ம போட்டுட்டு போக வேண்டிதான், இதை தொடர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம், திருமண காரியங்கள் பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எங்கள் தகப்பனாருக்கு 4 பெண் பிள்ளைகள். மூத்த சகோதரிக்கு திருமணம் நடக்கும்போது அவங்க எங்கள் சொந்தத்தில் ஒரு ஆள், அவருக்கு வசதியாக இருந்தார். அவர் சொன்னார், நான்
மகளுக்குள்ள அந்த ஃபர்னிச்சர் காரியங்கள்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பார்த்திங்கன்னா அப்புறம் பாருங்கள், திருமணத்துக்கு முந்தின நாள் வந்துட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக, இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், இதற்குள்ள காசுகள்லாம் நம்ம யார்கிட்ட போய் வாங்க முடியும் அப்படி என்று சொல்லி அவர் புலம்பி இருக்கும்போது அவங்க செய்த ஒரே காரியம், வானத்தை ஏறெடுத்து பார்த்து, பரமபிதாவே இந்த காரியத்தை எனக்கு ஏதாயிலும் நீங்கள் செய்யுங்க, என்னால் ஒன்றும் முடியாதுப்பா, நீங்கள் தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா நினைக்காத ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் என்னுடைய சகோதரிக்கு கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார் பாருங்கள். அப்போ நம்ம நினைக்கிறோம், இன்று வரைக்கும் எங்கள் அப்பா அந்த உலகத்தில் மறிக்கும் வரைக்கும் சொல்லுவாங்க, நான் முடிந்தது அப்படின்னு நினச்சேன், ஆனால் தேவன் செய்தது பெரிய காரியம் அப்படின்னு சொல்வார். அதனால் சோர்ந்து போகாமல் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அவரை பிடித்துக்கொள்வோம். அவர் ரொம்ப நல்ல தகப்பன். நமக்கு கிடைத்த ஒரு பரலோகத்தின் தேவன், தேசி கிறிஸ்துவை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ருசிக்கும் போது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழலாம். இதை குறித்தும் நம்ம கவலைப்படாதபடிக்கு வேதத்தை வாசிங்க, ஆவியானோரோடு தொடர்போடு இருங்க, அவருடைய மகிமையின் பிரசனத்துக்கு நிரம்புங்க, நல்லா அந்நிய பாஷையில் பேசுங்க, வேதத்தை வாசிங்க. கவலைகள் வரும்போது கவலையை விரட்டும்படியாக நீங்கள் படித்து கொள்ளுங்க. கவலைகளை நம்ம இருதயத்தில் சேகரிக்கக்கூடாது, அவை நமக்குரியது அல்ல. தேவன் இருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நான் ஜெயம் பெற்றவன், நான் வெற்றி பெற்ற தேவனுடைய பிள்ளை, அவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி இருக்கிறார், நான் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார் என்று சொல்லி நம்ம அறிக்கை பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமெடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதால் முடிந்தது என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில் புது துவக்கம் உண்டு. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மகிழ பண்ணுவார் என்பதை நாம் உறுதியோடு கற்றுக்கொண்டு தேவன் பக்கமாய் திரும்புவோம், இன்னும் அவரோடு கிட்டி சேர்வோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.